எப்படியா இருந்தாலும் நண்பர்களே, உங்க மனதோட எண்ணங்களும், உங்க சின்சியாரிட்டியும் தான் இந்த மந்திர ஜபத்தை சக்ஸஸ் பண்ணும். அதனால உங்களுக்கு உடல் உபாதைகளால உங்களால் வந்து பண்ண முடியல, அந்த ஒரு கண்டிஷன் இருக்கிறவங்கள மட்டும் இந்த லைவுக்கு வாங்க. அப்படிதான் அப்பதான் உங்களுக்கு வந்து உங்களுக்காக நான் அது செய்யும்போது உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். இல்லைன்னா எனக்கு ஒரு குளிர் அடிக்குது, என்னால் ஒரு சோம்பேறித்தனத்தினால எனக்கு காலையில் எந்திரிச்சு குளிக்க முடியல அப்படியும் இருக்கிறவங்கள வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த லைவுக்கு வர வேண்டாம். இந்த மந்திர ஜெபம் இது பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இது வந்து மனசை சார்ந்த விஷயம். இந்த ஒரு வேண்டுதல் எதா இருந்தாலும் சரி. அது வந்து நம்ம ஆத்மார்த்தமாக ஐயோ! என்னால முடியலையே பண்ணுறதுக்கு. ஆனா எனக்கு வந்து பண்ணுறதுக்கு ஆசை இருக்கு. அ அதனால எனக்கு உடல்நிலை எனக்கு வந்து சரியில்லாததுனால, எனக்கு காலையில குளிச்சுட்டுலாம் உட்கார முடியல அப்படின்னு நினைக்கிறவங்கள மட்டும் இந்த லைவுக்கு வாங்க. அதுதான் நான் சொல்றேன். ஓகே. அதான் முழுசா உங்களுக்காக தான் நான் இந்த லைவுக்கு வர்ற காரணமே அதுதான். எனக்கு எந்த ஒரு லாபத்துக்காகவும் இல்ல. நெறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்றாங்க. ஹ ஹேர் வாஷ் பண்ணிட்டா இல்ல அப்படியெல்லாம் எனக்கு உட்கார முடியல அப்படின்னு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்க வேண்டுதல் நியாயமா இருந்தால், உங்க எண்ணங்கள் ஆத்மார்த்தமா இருந்தால், கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சிம்டம்களோட உங்களுக்கு வந்து இந்த மந்திர ஜெபம் பண்ணிட்டு, நீங்க இந்த லைவ் பார்த்துட்டே நீங்க வந்து மந்திர ஜெபம் தியானத்தில உட்காந்துட்டா கூட, ஏதோ ஒரு பல்லி கத்துற சப்தம் ஏதோ ஒண்ணு உங்க காதில விழும். அதுதான் சித்தர் வந்து நம்ம வந்து மந்திர ஜெபம் பண்றது நோட் பண்றதுனுள்ள அடையாளம். ஓகே.